வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். பவுன் ரூபாய் 1,00,000 கடந்தது தங்கம், வரலாறு காணாத புதிய உச்சம். ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் வந்து 1 லேக்கை தாண்டி இருக்குது. 1920 சென்னையில் வந்து கோல்டுடைய ப்ரைஸ் வந்து 21 ரூபாய் இருந்துச்சு, தற்போது 1 லேக்கை தாண்டி இருக்குது. இதற்கான 2 ரீசனை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நிறைய நாடுகள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்போடைய டேக்ஸ். நிறைய நாடுகளுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அதிகமாக டேக்ஸ் விதிச்சிருக்காரு. இந்த 2 ரீசன்னால தான் இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன், ஒரு புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டம். ஸோ 2005 எம்என்ஆர்இஜிஏ இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் மூலமாக 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தாங்க. இதற்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் வந்து வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம். வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 125 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அண்டு இதில் வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 4 இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு வேலை கொடுக்கணும். எஸ்பெஷலி தண்ணீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு வந்து வேலை கொடுக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு 125 நாள் இந்த வேலை வந்து வழங்காமல் இருந்தாங்கன்னா, 15 டேஸுக்குள்ளாடி வேலை வழங்காமல் இருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே உதவித்தொகை கொடுக்க வேண்டும்ங்கிறதையும் இந்த மசோதாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மசோதா, பார்த்துக்கோங்க. நீதிபதி பதவி நீக்கம் சாத்தியமா? இது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஜட்ஜஸ் ஜிஆர் சாமிநாதனை வந்து பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இம்பீச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இம்பீச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 124 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் 217, 218 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய என்டையர் ப்ராசஸை வந்து ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 இந்த சட்டம் பிரகாரம் இதில் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இம்பீச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த நீதிபதிகளும் இம்பீச்மெண்ட் பண்ணுறது கிடையாது. யஷ்வந்த் வர்மா அவரோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் 100 பேர் சைன் பண்ணணும், ராஜ்யசபாவில் 50 பேர் சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கு பிறகு ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க, இங்கேயும் வந்து சேர்மன்கிட்ட கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த பெட்டிஷனை வந்து கையில் எடுப்பாங்க. ஒன்ஸ் பெட்டிஷனை கையில் எடுத்ததுக்கு பிறகு ஒரு கமிட்டி ஏற்படுத்துவாங்க, 3 மெம்பர் கமிட்டி. இந்த 3 மெம்பர் கமிட்டியில் வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த நீதிபதி தப்பு பண்ணியிருக்காருன்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி இவங்களை நீக்கம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தடையல்ல மீட்டெடுப்பு. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடையை மீறக்கூடிய நிறுவனங்களுக்கு $4.95 கோடி ஆஸ்திரேலியா டாலர் அபராதம் விதிக்கப்படும்ங்கிறதையும் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக மலேசியாவும் 2026 முதல் இந்த தடையை விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு சில ஏரியாஸ் நார்வே அண்டு டென்மார்க் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இது போன்ற நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு 3 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும். அண்ட் அதே மாதிரி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எஸ்பெஷலி பார்வை குறைபாடு, நியூட்ரிஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படுறதுனால இந்த சோஷியல் மீடியா வந்து ஆஸ்திரேலியா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன். தென் ஜோர்டனில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா ஜோர்டன் ரிலேஷன்ஷிப் வந்து 75 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜோர்டன் போயிருக்காரு. ஸோ ஜோர்டனில் வந்து பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லை, நிர்மலா சீதாராமன்.
ஸோ இந்த காலாண்டில் வந்து அதாவது ஜூலை செப்டம்பர் காலாண்டில் வந்து ஜிடிபி 8.2% இருக்குது. நெக்ஸ்ட் நிதியாண்டில் வந்து நம்மளோட ஜிடிபி வந்து 7.3% இருக்குங்கிறத வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், அணுமின் உற்பத்தியில் தனியார் கல்வி ஆணைய மசோதாக்கள் மக்களவையில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கல்வி ஆணைய மசோதாக்கள், கல்வி ஆணையம் பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு, தென் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளையும் வந்து ஒரே அமைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு கல்வி ஆணைய மசோதா வந்து மக்களவையில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மசோதாக்கள் எல்லாமே வந்து சட்டமாக மாறதுக்கு பிறகு பார்க்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. தென் தலைமை தேர்தல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்பு. இவருக்கு வந்து ஜனாதிபதி பதவியேற்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் பிரதமர் மோடி அமித்ஷா புகழஞ்சலி. டிசம்பர் 15 75th நினைவு தினம்.